ஆதலால் நாம் இரக்கத்தைப் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எபிரேயர் 4:16. தேவனுடைய கிருபை அநேக வழிகளிலே நம்மிலே செயல்படுகிறது. எல்லோருக்கும் எல்லா விதமான கிருபைகளும் கிடைப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவனுடைய ஈவின் அளவு தக்கதாக கிருபை கொடுக்கப்படுகிறது. அதிகாலையிலே கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அநேக கிருபைகளை தேவன் தன் கரத்தில் வைத்திருக்கிறார். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு ஆண்டவர் நித்திய கிருபையை கொடுத்திருக்கிறார். ராஜாவாகிய சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது அவனிடமிருந்து கிருபையை தேவன் எடுத்துக்கொண்டார். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்குரிய கிருபையை போக்கிக் கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நிற்பது அவருடைய கிருபை, நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை. எனவே நாம் கிருபையிலே பெருகிறவர்களாக காணப்பட வேண்டும். அநேக கிருபைகளை ஆண்டவர் கரத்தில் வைத்திருக்கிறார். அந்த கிருபைகளை கேட்டு பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் கிருபையும் சக்தியும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நாம் கிருபையை கேட்கும்போது ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் சித்தத்தை செய்யும்போது நாம் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். எனவே கிருபையிலே பெறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படி அநேக கிருபைகளை தேவன் வைத்திருக்கிற போது அவற்றில் ஒன்றுதான் சமயத்துக்கு ஏற்ற காலத்திலே சகாயம் பண்ணுகிற கிருபை. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட சமயத்திலே கிருபை தேவையோ அந்த சமயத்தில் கிருபை செயல்படும். எனவே சமயத்துக்கு ஏற்றபடி சகாயம் பண்ணுகிற கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை கேட்டு தேவனுடைய சமூகத்தில் தேவ சித்தத்தை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பார். அதற்காக நாம் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர வேண்டும். அப்பொழுது சமயத்துக்கு ஏற்றபடி சகாயம் செய்கிற கிருபையை தேவன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.